இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருத்துதரான புனித யாக்கோபுவினுடைய விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். அன்பிற்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளை கவனித்தால், நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பாடுகளை, அவருடைய துன்பங்களை நாம் நம்முடைய உடலில் சுமந்து செல்லுகிறோம் என்கிற இந்த இறை வார்த்தையை பார்க்கிற போது, அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கிற எவ்வளவோ சவால்கள், பிரச்சனைகள், கவலைக்குரிய துன்பங்கள், நம்மை வாட்டி வதைக்கின்ற நோய்கள், இவை எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் இயேசுவின் பாடுகளிலிருந்து, அவருடைய இரத்தத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவற்றை அதன் வழியாக என் அன்பிற்குரியவர்களை ஆறுதலையும் நம்பிக்கையையும் உள்வாங்கி இறை வல்லமையோடு, இறை ஆற்றலோடு நாம் திகழ்கிறோம். அதைத்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும், இன்னல் உண்டு, ஆனால் நாம் மனமுடைந்து போவதில்லை. கடவுள் நாம் மனமுடைந்து போகாமல் நம்மை திடம் கொள்ளச் செய்கிறார். குழப்பமுற்றாலும், குழப்பம் வாழ்க்கையில் இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் இருக்கும், ஆனாலும் நாம் நம்பிக்கை இழப்பதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும், துன்பங்கள் நம்முடைய வாழ்வினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். துன்புற்றாலும் நாம் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் நாம் அழிந்து போவதில்லை. அன்புக்குரியவர்கள், முதல் வாசகத்தினுடைய இந்த இறை வார்த்தைகளை நம்முடைய மனக்கண் முன்பாக நாம் கொண்டு வருகிற போது, நம் வாழ்வில் வருகிற துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை புறக்கணிக்க கூடாது, நிராகரிக்க கூடாது. அந்த துன்பங்களை சரியான விதத்தில் அணுக வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். அந்த துன்பங்களை இயேசுவினுடைய பாடுகளோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தை எடுத்துக்கொண்டு திருத்துதரான யாக்கோபு ஸ்பெயின் நாட்டிற்கு போகிறார். அந்த ஸ்பெயின் நாட்டில் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் அறிவிக்கிற போது பல சவால்கள் அவருக்கு காத்திருந்தது. அவரை நிராகரித்தார்கள், புறக்கணித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. துன்பங்களையும் இடையூறுகளையும் அவருக்கு கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட கொடூரமான அந்த தருணத்திலும் கூட மிகுந்த வேதனைப்படுகிற, அல்லலுறுகின்ற, இதை விட்டுவிட்டு ஓடிவிடலாமா என்று கூட நினைக்கின்ற யாக்கோபு, அன்பிற்குரியவர்களே, எப்ரோ என்கிற ஒரு நதிக்கரையில் மிகுந்த வருத்தத்தோடு, கவலையோடு, துன்பத்தோடு போய் அமர்ந்து கொள்ளுகிறார். என்ன செய்வது என்று தெரியாமல் அத்தகைய சூழ்நிலைகளுக்கு அவர் தள்ளப்படுகிறார். அந்த நிலையில்தான் அன்னை மரியாளினுடைய காட்சி அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அன்னை மரியாள் தோன்றி அந்த எப்ரோ நதிக்கரையில் அவருக்கு அந்த காட்சியின் வழியாக வெளிப்படுத்தி, தன்னுடைய உருவம் பொறித்த மரத்தாலான சுரூபத்தை கொடுத்து, இதோ இந்த நதிக்கரையில் ஒரு தேவாலயத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஆர்வத்தை அவருக்குள் தூண்டி எழுப்புகிறார். சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற யாக்கோபு அன்னை மரியாளினுடைய காட்சிக்கு பிறகு திடம் கொள்ளுகிறார், ஆற்றல் பெறுகிறார், வல்லமை பெறுகிறார். அந்த இடத்தில் தேவாலயம் கட்ட வேண்டும் என்கிற முனைப்பில் ஈடுபடுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே,
இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிற போது யாக்கோப்பு கலிலேயா என்கிற அந்த மீனவர்கள் எல்லாம் வசித்த ஒரு பகுதியில் தான், அந்த ஏரிக்கரையினுடைய பகுதியில் தான் வாழ்ந்தவராக இருக்கிறார். இவருடைய தந்தை செபதேயு, தாய் சலோமி, இவருடைய சகோதரர் யோவான். ஒரு நல்ல ஒரு குடும்பம், மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார்கள். செபதேயுவும் அவருடைய பிள்ளைகளான யோவானும் யாக்கோப்புவும் மீன் பிடித்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வருகின்ற இயேசு அவர்களை அழைப்பதை பார்க்கிறோம். என்னை பின்செல் என்று அழைத்தவுடனே தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றியவராக யாக்கோபு இருக்கிறார். வாழ்வில் நமக்கு எத்தகைய சூழ்நிலைகள் வந்தாலும் கடவுளோடு நமக்கு இருக்கின்ற அந்த உறவு நிலை, அவரை பின்பற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொண்டிருக்கிற சில முயற்சிகள் கைவிடப்படக்கூடாது. அந்த முயற்சிகளிலிருந்து, இயேசுவினுடைய அன்பிலிருந்து, இயேசுவினுடைய இரக்கத்திலிருந்து நாம் விலகி போகக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தின் மீது நமக்கு இருக்கிற அந்த பற்றின் காரணமாக, இந்த உலக ஆசைகளுக்கு நாம் மயங்கி போவதின் காரணமாக, இந்த உலகம் காட்டுகிற வழியில் நாம் விரைவாக இந்த நவீன வாழ்க்கையில் ஓடுவதின் வழியாக இயேசுவை பல நேரங்களில் நிராகரிக்கிறோம், புறக்கணிக்கிறோம். ஏன்? சில நேரங்களில் மறந்து போகிறோம். யாக்கோபு யோவானினுடைய அந்த அன்பை போன்று, இதோ நாங்கள் உம்மை பின்பற்றி வருகிறோம் என்று இயேசுவை எல்லா சூழ்நிலைகளிலும் பின்பற்றி வருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே இன்றைய இறை வார்த்தை நமக்கு ஆழமாக எடுத்துரைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, திருத்துதரான புனித யாக்கோப்பு இயேசுவினுடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கிறார். அதனால தான் இயேசு சில முக்கியமான நிகழ்வின் போது யாக்கோபுவை உடன் அழைத்துச் செல்வதை பார்க்கிறோம். குறிப்பாக மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 37 முதல் 48 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், தொழுகை கூட தலைவராகிய யாயிருடைய மகளை குணப்படுத்தும் போது அவரோடு உடனிருப்பதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 28வது இறை வார்த்தை, இயேசுவினுடைய உருமாற்றத்தின் போது அவரோடு யாக்கோப்பு உடனிருந்ததை நாம் காணுகிறோம். கெத்சமனி தோட்டத்தில் இயேசு இரத்த வியர்வை வியத்த போது, மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 32வது இறை வார்த்தை, யாக்கோப்பு அவரோடு உடனிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட யாக்கோப்பு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுகிறவராக இருக்கிறார். ஒரு முறை சமாரியா பகுதியாக அவர்கள் செல்லுகிற போது அங்கிருந்தவர்கள் அவர்களை போக விடாமல் தடுக்கிறார்கள். இதனால் சினம் கொண்ட யாக்கோபு மற்றும் அவருடைய சகோதரரான யோவான், ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழித்து விடுமாறு செய்யவா என்று கேட்பதை பார்க்க கொஞ்சம் கோபம், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருக்கிறார். இந்த கோபம், உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை சில நேரங்களில் நமக்கு, நம்முடைய குடும்பத்தில் கூட அது ஏற்படும், பணி செய்கிற இடங்களில் வரும். அப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் நாம் அந்த உணர்வினை இழந்து சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை கொட்டுவது, பிறருடைய மனதை புண்படுத்துவது, காயப்படுத்துவது, தீங்கு விளைவிப்பது போன்ற பல செயல்களில் ஈடுபடுகிறோம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்படுறவங்க வார்த்தைகளை விடும்போது அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இதோ இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியாக அவருடைய வாழ்க்கை பயணிக்கிற நிலையில்தான் இவருடைய தாய் ஒரு முறை இவர்கள் 2 பேரையும் கூட்டு வந்து, நீர் அரியணையில் வருகிற போது என்னுடைய பிள்ளைகள் ஒருவருடைய வலப்புறத்திலும் இன்னொருவர் உம்முடைய இடப்புறத்திலும் அமரும்படியாக நீர் அருள வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு ஆண்டவர் அந்த இடத்திலும் ஒரு நல்ல ஒரு கருத்தை அவர்களுக்குள் கொடுப்பதை பார்க்கிறோம். என்னுடைய வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமருவது என்னுடைய விருப்பம் இல்லை, அது தந்தையினுடைய திருவுளம், தந்தையினுடைய திருவுளம். எனவே முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர்களாக, எல்லாருக்கும் நான் ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதை விட தொண்டனாக, பணியாளனாக இருந்து ஒருவர் மற்றவருக்கு நாம் பணி செய்ய வேண்டும்,
தியாக உள்ளத்தோடு பணியாற்ற வேண்டும் என்கிற உணர்வை அவர்களுக்கு ஊட்டுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னுடைய துன்பக் கிண்ணத்தில், நான் பருகப் போகிற துன்பக் கிண்ணத்தில் நீங்கள் பங்கெடுப்பீர்களா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் ஆம் என்று பதில் சொல்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, ஏரோது அக்கிரிப்பா ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தில் யாக்கோபு தலை வெட்டப்பட்டவராக இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக முதல் மறைசாட்சியாக அவருடைய உயிர் பிரிகிறது. விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்ட திருத்தூதர்களுடைய இறப்பில் இவருடைய இறப்பு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 12வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. அன்பிற்குரியவர்களே, திருத்தூதர் பணிகளில் இடம்பெறுகிற அவருடைய இறப்பை குறித்து நாம் பார்க்கிற போது, கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி வேத சாட்சியாக மரித்த அந்த மரணம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் இந்த நாளில் சீர்தூக்கி பார்க்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எப்படி? இந்த கத்தோலிக்க இறை நம்பிக்கை, கத்தோலிக்க விசுவாசம் என்பது சாதாரணமாக வந்தது அல்ல. மாறாக சிலருடைய இரத்தத்தினால் அது கட்டி எழுப்பப்பட்டது. திருத்தூதரான யாக்கோபுவினுடைய விசுவாசத்தினால். என் அன்பிற்குரியவர்களே, அவர் கிறிஸ்துவுக்காக தன்னை கையளித்த அந்த இரத்தம் சிந்துதல் நம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்புகிறது. நாமும் கிறிஸ்துவினுடைய சாட்சியாக வாழ வேண்டும் என்கிற முனைப்பை ஒவ்வொரு நாளும் அது நமக்குள் இருந்து தட்டி எழுப்புகிறது. அப்படியாக இயேசுவின் சாட்சிகளாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை விசுவாசம் இந்த உலகத்தில் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். இறை ஆட்சி இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அதற்காக கடவுள் உங்களையும் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் என்றால், இயேசுவின் திருவுளத்திற்கு தாழ்ந்து பணிந்து வணங்கி அந்த திருவுளத்தின்படி வாழ்வோம். ஆமென்.